அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு அருமையான டேஸ்ட்டோட இந்த குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். 2, 3 நாளாவே பார்த்தீங்கன்னா, நான்வெஜ்ஜாவே இருந்தது. இன்றைக்கி இந்த குழம்பு ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருந்தேன். நான் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் சொல்லியிருப்பேன். நம்ம வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன, யாருக்காக நான் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நான் இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவில் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்குறேன். நம்ம சேனலை பிடிச்சிருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நான் மண் சட்டி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். டேபிள் ஸ்பூனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் சேர்த்துட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு, நல்லா ஜீரகம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம் நான் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு, ஒரு 10 பல்லு பூண்டும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய சைஸில் ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த தக்காளியும் சேர்த்துட்டு, ஒரு 2 முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த முருங்கைக்காயும் சேர்த்துட்டு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேயே அரைச்சி ரெடி பண்ணிக்கிட்ட சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்து, தேவைக்கேற்ற உப்பும் சேர்த்து எல்லாமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு, நம்ம எடுக்கிற குழம்புக்கு எந்த அளவுக்கு புளிக்கரைசல் வேணுமோ அந்த அளவுக்கு புளிக்கரைசலும் சேர்த்துட்டு, ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணியாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது. கெட்டியாக இருந்தால் தான் சூப்பராகவே இருக்கும். இப்போ தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு நல்லா பச்சை வாசனை போய் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு பொருளும் சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை வாசனை போய் கொதி நல்லா வந்துருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணோம்னா நல்லா ஜம்முன்னு இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா நம்ம என்ன வேணாலும் வச்சு சாப்பிடலாம். சூப்பராகவே இருக்கும். இதே டேஸ்ட்டில் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முருங்கைக்காவே ஒரு டேஸ்ட்டு தான். அதுவும் இந்த மாதிரி குழம்புலலாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த நாள் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நேற்று பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் ஃபுல்லாக வந்து எடுக்க முடியலை. ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு விருந்தாளெலாம் வந்ததுனால வந்தவங்களை கவனிக்க தான் நமக்கு டைம் சரியாக இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வீட்லேருந்து நம்ம வீட்டில் வந்து பத்திரிக்கை வச்சுட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் வந்து நம்ம வந்து இப்போ இனிமேல் பத்திரிக்கை வைக்கணும். என்ன ஃபங்க்ஷன், யாருக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.